கிளாஸஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அப்பா அம்மாவுக்கு கீழ்படுறீங்களா? யாரெல்லாம் அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றா? எங்க அம்மா ரொம்ப வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அதனால நான் தோட்டத்துக்கு தண்ணி ஊத்துவேன், அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன், கடைக்கு போக சொன்னா போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்ற பிள்ளைங்களுக்கு எல்லாம் வெரி குட். ஆனா அப்படி செய்யாதவங்க தொடர்ந்து அப்பா அம்மாவுக்கு கீழ்படியணும். தெரியுதா? அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்க நமக்காக இவ்வளவு காரியம் செய்யறாங்க, நம்மளும் அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும். ஓகேயா? ஓகே, நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கிற காரியங்கள் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், என்ன செய்கிறார் என்று குறித்து நாங்கள் தியானிக்கும் பொழுது அது எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாயிருக்க நாங்கள் உதவி செய்யுங்க. எங்களுக்கு கற்றுத்தாங்க, அதன்படி நாங்கள் நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க உண்மையே சார்ந்து இருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க இயேசப்பா. உடைய கிருபை எங்களை தாங்கட்டும், வழி நடத்தட்டும். தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் உடைய பரிசுத்த பிரசன்னத்தை நாங்கள் உணர நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு குட்டி பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இதை கேட்கிற பெரியவர்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துங்க, வழி நடத்துங்க. துதி, கனம், மகிமை எல்லாம் உன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெப கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கடவுள் ரொம்ப பிஸியா இருக்காரு. அண்ட சராசரங்களை அவர் படைத்தார். படைத்த தேவன் அதை பாதுகாக்கிறாரு. அதுக்கு எந்த ஒரு சேதமும் வராம பாதுகாக்கிறாரு. உன்னையும் என்னையும் படைத்த ஆண்டவர் நம்மளையும் பாதுகாப்பா வைத்திருக்கார். அவர் ரொம்ப பிஸியான ஆண்டவர். இது தொடர்ந்து அவர் என்னென்னலாம் செய்துட்டு இருக்காருன்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் ரொம்ப பிஸியா இருக்காரு. அவர் எல்லா ராஜாக்களுக்கும் மேலானவர். ராஜாக்கள், பிரசிடென்ட்ஸ், அமைச்சர்கள் எல்லாம் யோசிச்சுக்கிறாங்க நம்ம தான் எல்லாருக்கும் மேல அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, ஆண்டவர் தான் எல்லாருக்கும் மேல இருக்கிறவரு. அவர் தான் எல்லா காரியங்களையும் அடக்கி ஆளுகிற தேவன். அவருடைய கட்டளை இல்லாம ஒரு காரியமும் யாருடைய வாழ்க்கையிலும் நடக்காது. எல்லாம் அவர் எல்லாவற்றின் மீதும் கண்ட்ரோல் வைத்திருக்கிறார். எல்லா மனிதர்கள் மீதும் அவருடைய ஆளுகை இருக்கிறது. எல்லா செயல்களிலும் ஆளுகை இருக்குது. இன்னைக்கு நம்ம இந்த கிளைமேட்டிக் கண்டிஷனை பாக்குறோம். சில நேரம் முறுமுறுக்கிறோம், ஐயோ ஏன் இப்படி வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா அது ஆண்டவர் தான் அனுமதித்திருக்கிறார். வெயில் அடிப்பதும் ஆண்டவருடைய கருத்துல தான் இருக்குது, மழை பெய்வதும் ஆண்டவருடைய கருத்துல தான் இருக்கக்கூடியதாக இருக்கு. எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய கண்ட்ரோல்ல வைத்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். ராஜாக்களுடைய இருதயம் அவருடைய கரங்கள்ல நீர்க்கால்களை போல் இருக்கிறதாமா. அதை அவர் தமக்கு சித்தமானபடி திருப்புகிறார் என்று சொல்லப்பட்டிருக்குது. நம்ம பல நேரங்களில நம்முடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்கள் நடைபெறும் போது நல்லா சந்தோஷமா இருந்துக்கிறோம். ஆனா தீமையான காரியங்கள், கடினமான காரியங்கள் நடைபெறும் போது என்ன யோசிக்கிறோம்னா, ஏன் இப்படி நடக்குது, எதுக்காக இப்படி நடக்குதுன்னு சொல்லி முணுமுணுக்கிறோம். அப்படிப்பட்ட முணுமுணுப்பு நம்முடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாது. ஆண்டவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துவார் சொல்லி நம்ம நம்பணும். ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தாராமா. அவர் பேரு நேபுகாத்நேச்சார். அவர் என்ன யோசிச்சுட்டாருன்னு சொன்னா, நம்ம தான் எல்லாருக்கும் மேல, நம்மளால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா இருக்கிறாரு. எதை செய்தாலும் நான் செய்தேன், என்னாலதான் இது நடந்தது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், அந்த நேபுகாத்நேச்சார். அப்படி அவர் ஒரு நாள் அப்படி பேசிக்கொண்டே இருக்கும் போது அவருடைய பெருமையின் காரணமாக, நம்ம தான் எல்லாத்துக்கும் மேல அறிந்த காரணமாக, அவர் ஒரு மிருகத்தை போல மாறி கீழே தள்ளப்படுகிறார். அவரை தன்னுடைய அரண்மனையில அப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது மிருகமாக மாறுகிறார். எப்படி மாடு புல்லு சாப்பிடுமோ அது மாதிரி புல்ல சாப்பிட ஆரம்பிச்சிடறாரு. அப்படி சாப்பிட்டுட்டு பைத்தியமாக அழைந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர் யோசிக்கிறாரு, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு மேல ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, அவருக்கு மகிமை சேர்க்காம நான் என்னையே பெருமையா பேசின காரணத்தினால்தான் நான் இந்த நிலைமை அடைஞ்சிருக்கேன், அதனால நான் என்னுடைய தப்ப மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் அவரை மன்னித்து அவரை மீண்டுமாக மனிதனாக மாற்றி அதே அரண்மனையில அவர் அரசாட்சி செய்ய வைக்கிறாரா. அப்பதான் அவர் தெரிஞ்சுக்கிறாரு, நம்ம ராஜாக்கள் பெரியவங்க கிடையாது, நமக்கு மேல இருக்கிற ஆண்டவர் தான் பெரியவர். அவருடைய சித்தம் இல்லாமல், அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில நடக்காது அப்படின்னு சொல்லி அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரிதான் நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியமும் ஆண்டவருடைய
வாழ்க்கையில அனுமதி இல்லாம நடக்காது. அதை நம்ம நம்பணும். அப்படி நம்பினா நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவருடைய சித்தத்திற்கு உட்பட்டதாக இருக்கும். அதனால ஆண்டவர் எல்லாவற்றையும், எல்லார் மேலையும் அவருக்கு அதிகாரம், எல்லாவற்றின் மேலும் அதிகாரம். அதே மாதிரி இரண்டாவதாக என்னென்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்குதோ அது எல்லாமே ஆண்டவருடைய சித்தம் என்று சொல்லுகிறோம். பல நேரங்கள்ல நம்ம திடீர்னு சிக்காயிரும். அப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி வரும், ஏன் நான் சிக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். சில நேரங்கள்ல நம்ம என்ன செய்யலாம், சைக்கிள்ல போயிட்டே இருப்போம், திடீர்னு கீழே விழுந்துருவோம். அது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்ததுதான். இல்லாட்டி சில தவறான காரியங்களை நம்மளை குறித்து சொல்லுவாங்க, நீ ஏன் இப்படி பண்ற அப்படி பண்றன்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் நமக்கு ரொம்ப கவலையா மாறிவிடக்கூடியதாக இருக்கு. சில நேரங்களில் ஸ்கூலுக்கு போயிருக்கும் போது டீச்சர்ஸ் கூட நம்ம செய்யாத தப்ப, ஏன் இப்படி செஞ்ச, ஏன் நீ ஹோம்ஒர்க் எழுதல, நீ எழுதியிருப்ப, நீ ஏன் அவனை பார்த்து எழுதுன, இப்படி தேவையில்லாத காரியங்களை நம்மளுக்கு அவங்க பேசுவாங்களா இருக்கும். அப்ப எல்லாம் நம்ம ஐயோ ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி முறுமுறுக்கிறவர்களாக காணப்படுவோம். ஆனா நம்ம அப்படி முறுமுறுக்காம, ஆண்டவர் இது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரணத்துக்காக இதை எனக்கு அனுமதித்திருக்கிற தேவன் இதை நன்மையாக முடிவு பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு தேவையானதாக காணப்படும். அந்த நம்பிக்கை நமக்கு கண்டிப்பா வேணும். யோசேப்பு என்று சொல்லி ஒரு மகன் இருந்தான். அவனோட பிறந்தவங்க 11 பேரு. அப்படி 11 பேர்லயும் இவன் ரொம்ப நல்ல பையனா இருந்ததுனால சகோதரர்கள், அவங்க அண்ணன் தம்பி எல்லாரும் இவர் மீது வெறுப்ப காட்டுறாங்க. அப்படி வெறுப்ப காட்டி ஒரு நாள் இவரை அந்த எகிப்திய வியாபாரிகளுக்கு இவரை வித்து போட்டுறாங்க. வழியில போகும்போது நீ வித்து போட்டுறாங்க. அவனை ஒரு அடிமையாக வித்துறாங்க. அவன் அங்க போறான். அங்க போய் அவன் ராஜாவின் இடத்துல அவனை வித்துறான். அந்த இடத்துல அவன் அடிமையாக இருக்கான். அப்ப அவன் அடிமையாக இருக்கும்போது அவன் செய்யாத ஒரு தவறுக்காக அவன் சிறைச்சாலையில போடப்பட்டுறான். அப்ப அவனுக்கு ரொம்ப கவலையாயிருது. ஏன் இப்படி நடக்குது, நான் நல்லவனா தானே இருக்கேன், எனக்கு எல்லாம் துன்பத்துக்கு மேல துன்பம், என்னுடைய நான் கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாம் நான் ரொம்ப நேசிச்சேன், ஆனா அவங்க என் மேல வெறுப்பு காட்டினாங்க, நான் ஒரு தப்பும் பண்ணல, நான் அடிமையாக விற்கப்பட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவன் அந்த ஜெயிலே இருக்கிறான். ஜெயிலையும் ஒருத்தருக்கு அவன் ஹெல்ப் பண்றான். அப்ப அவங்ககிட்ட சொல்லிட்டான், நீ எனக்கு ஏதாவது ஒரு விதத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணி என்ன இந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு வந்துடும் சொல்லிட்டு. ஆனா அவரும் அதை மறந்து ரொம்ப நாள் அவன் சிறைச்சாலையிலே இருக்கிறான். அப்படி இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அப்படி கட்டளையிடுகிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அவனை சிறைச்சாலையில வைத்திருந்து ஆண்டவர் அநேகர ஜீவனோடு காக்குறதுக்கு அவன் அந்த எகிப்து தேசத்துக்கே ஒரு அதிபதியாக அவனை மாற்றி விடுகிறான். அதனால அவன் அநேகருக்கு உணவு பொருளை கொடுக்கிறான், அவங்க அப்பா அம்மாவுக்கு உதவி செய்கிறான், அவன் ராஜாவாக உயர்த்தப்படுகிறான் என்று பார்க்கிறோம். ஆனா அவன் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ரொம்ப அதிகம். ஆனா அவன் ஒரு அழகா யோசிப்பு சொல்றாரு, நீங்க எல்லாம் எனக்கு அதை தீமையா நினைச்சீங்க, என்ன ராஜாவின் இந்த வியாபாரிகள் இடத்துல என்னை அடிமையாக விற்று போட்டது நீங்க தீமையாக நினைச்சீங்க. ஆனா தேவன் அநேகரை உயிரோடு காக்கும் பொருட்டு என்ன அந்த காரியத்திற்குள்ளாக அனுமதித்தார். அநேகரை போஷிக்கும் பொருட்டாக என்னை அதை வழிநடத்தி இன்னைக்கு என்ன பெரிய அதிபதியாக மாற்றி நான் நிறைய பேருக்கு உதவி செய்வதற்கு என்னை வைத்திருக்கிறார் என்று சொல்லி யோசிப்பு சொல்றத பாக்குறோம். யோசிப்பினுடைய சிறு வயது கஷ்டங்களை நான் சொன்னேன் உங்களுக்கு. அவர் அடிமையாக விற்கப்பட்டார், சிறைச்சு ஜெயில போட்டாங்க, அவர் செய்த உதவியெல்லாம் மக்கள் மறந்துட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் மறக்கவே இல்லை. அவனை ஒரு நோக்கத்திற்காக அந்த சிறைச்சாலைக்கு கொண்டு போறார். அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றி விட்டார். என்ன செஞ்சாரு, அவர் ஒரு பெரிய அதிபதியாக மாற்றி பஞ்ச காலத்துல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் உணவு கிடைப்பதற்கு யோசேப்பை பயன்படுத்தினார். அதே போலதான் உன்னையும் கூட ஆண்டவர் பயன்படுத்துவார். ஆனா நீ என்ன செய்யக்கூடாது, யோசேப்பு எப்படி முறுமுறுக்கிறியோ, ஏன் என்ன ஏசப்பா இப்படி பண்ணாங்க, ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணாருன்னு அவன் கேள்வி கேட்கவே இல்லை. பொறுமையா காத்திருந்தான். அதனால ஆண்டவர் அவனை பெரிய ஒரு அதிபதியாக உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். அதே போல நீயும் கூட உன்னுடைய வாழ்க்கையில நடக்கிற தீமையான காரியங்களை கண்டு முறுமுறுக்க கூடாது, ஏங்கிற கேள்வி கேட்க கூடாது. ஏசப்பா நீங்க என்னவா பயன்படுத்துறதுக்கு இதை கொண்டு போறீங்க, நான் அதை அர்ப்பணிக்கிறேன் என்ன உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி நீ செய்யும் போது ஆண்டவர் உன்னை ஒரு பெரிய நோக்கத்திற்காக இந்த உலகத்துல உன்னை பயன்படுத்துவார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், முறுமுறுக்க கூடாது, ஆண்டவருக்கு விரோதமாக பேசக்கூடாது. கஷ்டங்களின் மத்தியிலும் நம்ம ஆண்டவரிடத்துல பொறுமையா காத்திருக்கணும். பல நேரங்கள்ல நமக்கு நல்ல ஜாலியா நல்ல காரியங்கள் நடைபெறும் போது ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறாருன்னு சொல்லி யோசிக்கிறோம். தீமையான காரியங்கள் வரும்போது என்ன சொல்லிடுறோம், ஏன் எனக்கு இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குதுன்னு முறுமுறுக்கிறோம்.
ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம முறுமுறுக்கவே கூடாது. கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்கிற தேவன், தீமையான காரியத்தையும் நன்மையாய் நடத்தி கொடுக்கிற தேவன். அதனால அந்த தேவனிடத்துல நம்ம என்ன செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம், அவரிடத்துல அன்பு கூற வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். நம்ம பல நேரங்களில இது இன்னொரு கேள்வி நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிறது. நான் எப்படி இந்த உலகத்துல என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நாளைக்கு எப்படி இருக்கும், நான் பாஸ் பண்ணிடுவேனா, எனக்கு வேலை கிடைக்குமா, நான் சுகமாவே இருப்பேனா, இல்ல எங்க ஸ்கூல்ல எனக்கு ஒரே பிரச்சனையா இருக்கே, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னுடைய கல்லூரியை நான் என்னுடைய படிப்பு இங்கேயே தொடர முடியுமா, தேவையான பண வசதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குள்ளயும் எதிர்காலத்தை குறித்த ஒரு கவலை காணப்படக்கூடியதாக இருக்கு. சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் கவலைப்பட்டு என்னுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும், நான் ஒரு பெரிய டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன், இது நடக்குமா, நான் ஒரு இன்ஜினியர் ஆக நான் ஆசைப்படுறேன், இது நடக்குமா 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 என்று சொல்லி கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நமக்கு நங்கூரம் ஒன்றுமே கிடையாது. நீங்க நங்கூரம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 கப்பல்களை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இந்த 2 கப்பல்கள் காணப்படுகிறது. ஒரு கப்பலை நம்ம பார்த்தோம்னு சொன்னா எப்படி இருக்குன்னு சொன்னா, ஆடாம அசையாம நிலையா இருக்கக்கூடியதாக இருக்கு. கடல் கொந்தளித்து காற்று பெருங்காற்று அடிச்சாலும் இது இப்படி அசையும், ஆனா தன்னுடைய இடத்தை விட்டு அது மாறாது. ஆனா அதே இன்னொரு ஷிப்பை பாத்தீங்கன்னு சொன்னா, அதுக்கு நங்கூரம் இல்லாததுனால அங்கும் இங்குமாக அலசடிப்பட்டு அது தன்னுடைய இடத்தை விட்டு நகர்ந்து அலசடிப்பட்டு கொண்டிருக்கிறத பாக்குறோம். இதுல நங்கூரம் என்பது இந்த கப்பலை எப்படி ஒரு கடலுக்குள்ள அசையாமல் வைத்திருக்கிறதோ அதே போல நாமும் எதை குறித்தும் கலங்காம அசையாம இருக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவை நாம் நம்முடைய நங்கூரமாக பற்றிக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவ நம்முடைய நங்கூரமாக நம்ம பற்றி கொண்டோம் சொன்னா, என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, என்ன கேள்விகள் இருந்தாலும் சரி, நம்ம அமைதியா ஆண்டவருக்குள்ள சந்தோஷமும் சமாதானமாக இருக்க முடியும். நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ உன்னுடைய நங்கூரமாக நீ வைத்திருக்கிறியான்னு யோசித்து பாரு. அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய நங்கூரமாக வைத்திருந்தோம்னு சொன்னா, என்ன பாடு வந்தாலும் நம்மளால என்ன செய்ய முடியாது, அலைக்கழிக்கப்படவே மாட்டோம், அமைதியாக இருக்கும். ஆண்டவர் என்னை எல்லா சூழ்நிலைகளிலும் நன்மையாய் நடத்துவார் என்று சொல்லி மீண்டுமாக இந்த நாள்ல நம்ம யோசித்து பார்ப்போம். நான் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய அங்கூரமாக வைத்திருக்கிறேன், நான் அங்கூரமாக வைத்திருக்கிறேனா, அவர் மீது என்னுடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறதா, உன்னுடைய நம்பிக்கை அதுல இருக்கணும். அது அழகா அந்த நங்கூரம் கடலின் ஆழத்துல போய் அப்படியே தரித்து நின்று இந்த கப்பலை எப்படி அசையாம ஆடாம வைத்திருக்கிறதோ, எவ்வளவு புகை புயல் வந்தாலும் சரி, எவ்வளவு காற்றடித்தாலும் சரி, அது நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கு. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற போராட்டங்கள், கஷ்டங்கள் என்னவா இருந்தாலும், எனக்கு இந்த மேக்ஸ் வரவே மாட்டேங்குது, இந்த இங்கிலீஷ் வரவே மாட்டேங்குது, என்னால பாடத்தை படிக்கவே முடியல, என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய நங்கூரமாக விசுவாசத்தோடு கூட நீ பற்றிக்கொள்வாயானால் நீ அசைக்கப்படவே மாட்ட. ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை பாதுகாத்துக் கொள்வார், எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை உயர்த்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். அதனால அந்த நம்பிக்கைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய நங்கூரமாக நீ பற்றிக்கொள்ள வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். ஏன் நிறைய காரியங்களை அவர் நமக்காக செய்திருக்காருன்னு நான் சொன்னேன். அதுல மிக முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னா, அவர் தன்னுடைய ஜீவனையே நமக்காக சிலுவையில கொடுத்து, நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில அறையப்பட்டு நமக்காக ரத்தம் செஞ்சு நமக்கு கிடைக்க வேண்டிய பனிஷ்மெண்ட்டை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அது எவ்வளவு பெரிய காரியம் இல்லையா? அதுக்கு நம்ம அவருக்கு என்ன செய்யணும், நன்றி செய்யணும். ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு வீட்டுல, ஒரு ஊர்ல ஒரு குடும்பம் இருக்குது. அதுல முதல் பொண்ணு பேர் என்னன்னா பிரவீனா. அவளுக்கு 3 தம்பி 4 தங்கச்சி. அப்ப 8 பிள்ளைங்க மொத்தம் அவங்க வீட்டுல. அவங்க அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு வேலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? அவங்க கடினமாக உழைக்கணும். அவங்க பெரிய குடும்பமாக இருக்கிறதுனால நல்ல சாப்பாடு கொடுக்கறதுக்கு அவங்க அப்பா நல்லா கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். அவங்க அம்மா அவங்களுக்கு நேரத்துக்கு நேரம் ஆகாரம் கொடுப்பதற்காக தொடர்ந்து ரொம்ப பிஸியா அப்பாவும் அம்மாவும் வேலை செய்யணும். அப்படி செய்தாதான் அவங்க தங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஆகாரம், தேவையான உடை எல்லாத்தையும் சகலத்தையும் நேர்த்தியாக கொடுக்க முடியும். அவங்க இப்படி கஷ்டப்பட்டு செய்து கொண்டிருக்காங்க. அப்போ ஒரு சண்டே அவங்க சர்ச்சுக்கு போயிட்டு வந்த பிறகு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு இந்த பிரவீனா எழுந்து சொல்றா, அப்பா அம்மா, நான் உங்களை ரொம்ப தேங்க் பண்றேன். நீங்க எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்படுறீங்க, எங்களுக்காக நீங்க ரொம்ப பாடுபடுறீங்க.
அப்படின்னு அவ சொல்றா. அப்படி சொன்ன உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. பரவாயில்லையே, பிள்ளைங்க நம்முடைய செயல அவங்க பாராட்டுறாங்க, நமக்கு நன்றி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, அதே மாதிரிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் இருந்த நன்றியை எதிர்பார்க்கிறார். நான் உனக்காக சிலுவையில மரித்தேனே, நான் உன்னை மீட்டுக் கொள்வதற்காக, உன்னுடைய பாவத்திலிருந்து உன்னை விடுதலை கொடுப்பதற்காக நான் சிலுவையில ரத்தம் சிந்தினேனே, எனக்கு நீ நன்றி சொல்ல மாட்டாயா என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கிறார். நம்மளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, நீர் எனக்காக அந்த சிலுவையிலே மரித்து அந்த ரட்சிப்பை எனக்கு நீர் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவர் நம்ம அவரிடத்துல சொல்லும் போது ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். எப்படி பிரவீனாவுடைய அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சோ, அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நம்ம நன்றின்னு சொல்லும் போது அவர் மிகுந்த சந்தோஷம் உடையவராக காணப்படுகிறார். நாங்க உங்கள எத்தனை பேரு உங்களுடைய உள்ளத்துல ஆண்டவரே நீங்க என்னிடத்துல பேசுங்க, என்னுடைய பாவத்தை மன்னிங்க நீங்க சொல்லியிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இதுல நான் ஒரு படத்தை காட்டுறேன். இந்த படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பையன் ஒரு ஆற்றுக்குள்ளாக மூழ்கிறான். அப்படி மூழ்கும் போது ஏசு ஆண்டவரேன்னு சொல்லாம எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்போ ஒருத்தவங்க இங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அவனை விடுதலை கொடுக்கறாங்க. இந்த அமிழ்ந்து போகிற இந்த ஆற்றுல அமிழ்ந்து போகிறதுல இருந்து அவனுக்கு விடுதலை கொடுக்கறாங்க. இதே மாதிரிதான் தம்பி தங்கச்சி அநேக பேர் இந்த நாட்கள்ல நம்முடைய பாவ விளைவுகளினால நம்ம மூழ்கி கொண்டிருக்கிறோம். நம்ம ஆற்றுல மூழ்கல, பாவத்துல மூழ்கி கிடக்கிறோம். இந்த பாவத்திலிருந்து மூழ்கி இருக்கிற போது அதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒருவர் தான், அது இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். ஏன்னா அவர் தான் தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே நமக்காக கொடுத்திருக்கிறார். அதனால அவர் மூலமா மாத்திரம்தான் நமக்கு அந்த பாவத்திலிருந்து நம்ம மூழ்கி கிடக்கிற நம்மளை ஆண்டவர் மீட்டெடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்ம இந்த நாளையில இத்தனை நாட்கள் எத்தனையோ செய்தி கேட்டாச்சு. இன்னும் ஆண்டவரே என் உள்ளத்துல வாங்க, என் பாவத்தை மன்னிங்க, எனக்கு ரட்சிப்பை கொடுங்கன்னு சொல்லி யார் யார் இன்னும் கேட்காம இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் இந்த நாள்ல கேளுங்க. ஆண்டவரே, நான் பாவத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறேன், என்னை காப்பாற்றுங்க, என்னை மீட்டெடுங்க, என்னை உங்களுடைய பிள்ளையாக மாற்றுங்க என்று சொல்லி நாளைக்குன்னு காலத்தை கடத்தாத, இன்றைக்கே ஆண்டவரிடத்துல அமைதியாய் உன்னுடைய உள்ளத்துல நீ பேசு. ஏசப்பா, என்னுடைய பாவ விளைவுகளில் இருந்து, பாவத்தில் மூழ்கி கிடக்கிற என்னை விடுதலையாக்கி கொண்டு வாங்க. நான் உம்முடைய பிள்ளையாக வாழ்வேன், உம்முடைய பிள்ளையாக நான் மாறுவேன், உமக்கு சாட்சியாக இருப்பேன் என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். எப்படி அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பை ஒரு பெரிய அதிபதியாக மாற்றினாரோ, அதே போல உன்னுடைய பலவிதமான சூழ்நிலைகளின் மத்தியிலும் உன்னை உயர்த்தி இந்த ராஜாக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் பிறருக்கும் பிரயோஜனம் உள்ள ஒரு பிள்ளையா உன்னை மாற்றுவார். அதுக்கு நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஏசப்பா என் உள்ளத்துல வாங்க, என்னை மன்னிங்கன்னு சொல்லி நீ கேட்கணும். இன்னைக்கு செய்வோமா, இன்னைக்கு ஜெபிப்போமா, இன்னைக்கு ஒப்புக்கொடு, நாளைக்குன்னு வேண்டாம், இன்றைக்கே ஆண்டவரிடத்திலே உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவர் பெரிய காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல, உன்னுடைய குடும்பத்திலும் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, பாவத்தில் மூழ்கி கிடைக்கிற எங்களை நீர் மீட்டெடுக்க ராஜா, எங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தின தேவன், இந்த வேளையிலும் தகப்பனே, எந்தெந்த குட்டி பிள்ளைங்கெல்லாம் யாரெல்லாம் சுவாமி என் உள்ளத்துல வாங்க, என் பாவத்தை மன்னிங்க, எனக்கு ரட்சிப்பை கொடுங்கன்னு சொல்லி உள்ளத்துல கேட்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ராஜா உங்களுடைய ரட்சிப்பை அருள் செய்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக, யோசேப்பை போல அநேக மக்களுக்கு அவனை ஆசீர்வாதமாக எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டு நிற்கிறோம். என்னை தொழுது கொள்கிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி இருக்கிறேன். உண்மை இந்த நாளில் யாரெல்லாம் உண்மை தொழுது கொள்கிறார்களோ எல்லாரையும் ஆண்டவரே இந்த ரட்சிப்பை அடைய செய்து அதன் மூலமாக உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று கேட்டு நிற்கிறோம். தொடர்ந்து எல்லா குட்டி பிள்ளைகளையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, பெரியவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், அடுத்த வாரம் மீண்டுமாக நம்ம ஒருவரை சந்திக்கலாம். அது வரைக்கும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நீங்க செயல்படுங்க. அப்பா அம்மாவுக்கு கீழ்படிங்க, அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, பை பை, see you.